17/12/2001 17/12/2001 3:59 AM 3:59 AM சென்னை அம்பத்தூர். சென்னை அம்பத்தூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். துலாம் லக்னம் தனுசு ராசி. துலாம் லக்னம் தனுசு ராசி. பூராட நட்சத்திரமா சார்? என்ன கேள்வி கேட்கணும்? மேடம் சிஏ படிக்கிறாங்க. பாப்பாவுக்கு ராகதசை ஆரம்பிக்குது. ஐயா குருஜி வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்க. பாப்பாவுக்கு அருமையான ஜாதகம். சரிங்க. இது ஆரம்பிக்குது, ராகதசை ஆரம்பிக்குது. ராகதசை 9ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. தந்தைக்கு ஏதாவது பிரிவு நீங்கள் வேற சும்மா இருங்க. சுபத்துவம் அதுக்கு விதி விளக்குங்க. பிறந்ததுலேருந்து நல்லா தானே இருக்குது. எல்லா கிரகமும் குருவோட தொடர்பில் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஆமாய்யா ஆமாய்யா. எல்லா கிரகமும் குரு புதன் பரிவர்த்தனை ஆயிடுச்சா? ஆமாய்யா. கணிதம் கணக்கு வழக்கு அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அருமையாக இருக்கக்கூடிய பெண் இது. சிஏ படிக்கிறாங்க. பாஸ் பண்ணுவாங்களா? சரி, அதெல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. ராகதசை உண்மையிலே யோக தசை. புதன் தசை தானே அது. புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு புதனுடைய அமைப்பை தானே செய்வார். பரிவர்த்தனை பெற்ற குருவோடும் சேர்ந்திருக்கிறாரு, புதனுடைய பார்வையில் இருக்கிறாரு, ஜீவனாதிபதியுடைய பார்வையிலே இருக்கிறார். அதாவது 10, 11 கூடியவருடைய பார்வையிலே இருக்கிறாரு. 4, 5 கிரகங்களுடைய தொடர்பு வருது இல்லையா? ஆமாய்யா. லக்னாதிபதி அருமையாக இருக்கிறார். லக்னாதிபதியை சனி பார்க்கறது கூட பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. இந்த அமைப்பு செவ்வாதசையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆக முடியல. ராகதசை புதன் தசை மாதிரி தான். ஆமாய்யா. ராகுதசையில் பாக்கியாதிபதி தசையில் பாக்கியாதிபதி வீட்டில் உட்கார்ந்த திசையில் தான் யோகம். சரிங்கய்யா. உறுதியாக இவங்க பாஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ மேரேஜ் எப்போ? கன்னிக்கு பாபத்துவம் இல்லை. அதனால கன்னி பாபத்துவம் இல்லாத நிலைமைகளில் கண்டிப்பாக நடக்கும். ராகதசையில் உங்களுக்கு சனி புக்தியில் அம்மாவாகணும். சனி புக்தியா? சனி புக்தியில் அம்மாவாயிடணும். சனி புக்தி 2031 வருது. இப்போ பாப்பா என்ன பண்ணுவா, நான் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுவா. சரிங்க. இப்போ சுக்கிரன் 29 டிகிரிலேருந்து அவர் சுக்கிரனுடைய பார்வை ராகுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சுக்கிரன் 24 டிகிரியில் இருக்கிறாரு. 24 டிகிரி, 3 டிகிரினா அவர் ராகுக்கும் அவருடைய பார்வை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால சுபத்துவமாக நல்ல, அதாவது சனி பார்வையில் இப்படிலாம் தலைகளாக எடுத்துக்க வேண்டாம். 3 டிகிரியில் அவர் இருக்கிறாரு, இவர் இங்கே 24 டிகிரியில் இருக்கிறாரு. 2 பேருக்கு இடையில 9 டிகிரி வித்தியாசம் இருக்கு. இந்த அளவிற்கெல்லாம் தேவையில்லை. குருவோடு அவர் சேர்ந்திருக்கிறாரு. அதாவது 15, 16 டிகிரிக்குள்ள குருவோடு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகா அமைப்பு. சரிங்க, நன்றிங்க. சுபர்களுடைய ஒருத்தருடைய தொடர்புல இருந்து அவர் பாக்கியம் சார்ந்த, ஏற்கனவே புதனும் உங்களுக்கு சுபர், அவருடைய வீட்டில் அவர் இருக்கிறார். 8ல் சனி இருக்கிறதும் சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறது, சனி சுக்கிர தொடர்பு இருக்கிறதும் தான் கொஞ்சம் கஷ்டம். 8ல் சனி இருக்கிறதுனால திருமணத்தை தடை பண்ணுவார், தாமதப்படுத்துவார். அப்போ அந்த 5 வருஷம் இந்த குருபக்தியில தான் கல்யாணம் தள்ளி போடலாம். குருபக்தியில தான் 5 வருஷம் தள்ளி போட முடியாது. குருபக்தியில கல்யாணம் ஆயிடுமே. ராகதசை குரு புக்தி 3ஆம் அதிபதியுடைய வீடு இல்லையா அது? 3ஆம் அதிபதியா தானே அவர் இருக்கிறார். 3ஆம் வீட்டை தானே பார்க்கிறார். 3, 7, 11 தொடர்புகளில் கல்யாணம் ஆயிடும்னு சொல்றேனே. ஆமாய்யா. ராகு உங்களுக்கு 3ஆம் அதிபதியோடு இணைஞ்சிருக்கிறார். அவர் 6ஆம் அதிபதியா செயல்பட மாட்டார், 3ஆம் அதிபதியா தான் செயல்படுவார் புக்திகள்ல. சரிங்க. அப்போ குரு புக்தியில கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். குரு புக்தினா இப்பெல்லாம் ஒத்துக்க மாட்டா பாப்பா. 2029 ஏப்ரலுக்கு பிறகு கரெக்டாக அந்த அக்டோபருக்குள்ள, 2029 அக்டோபருக்குள்ள அவளுக்கு திருமணம் நடந்தே தீரும். 28 வயசு. சரிங்க சரிங்க. அடுத்த 1.5 வருஷத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியம், முதல் குழந்தை பெண் குழந்தை. அவ்வளவுதான். நான் உங்களுடைய பிரீமியம் மெம்பர். பிரீமியம் மெம்பர். உங்களோட ஜாதகம் பார்த்து எனக்கு ஓரளவுக்கு ஜாதகம் நல்லா இருக்கு. பாப்பாவுக்கு மேட்சிங் எல்லாம் பார்த்தேன் நான், ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி. சரி, நல்லா இருப்பீங்க. உண்மையிலே ஜாதகம் நல்ல ஜாதகம். சூரியன், சந்திரன், புதன், கேது 5 கிரகங்கள் குருவின் தொடர்பில், 6 கிரகங்கள் செவ்வாயும் சேர்த்து 6 கிரகங்கள் குருவின் தொடர்பில் இருக்கிறனால உண்மையிலே அருமையான ஜாதகம். சிஏ முடிப்பா என்ன ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். 2029 கல்யாணம் நடக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. எங்க